உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2015ஆம் ஆண்டு. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்தமேயானால், முதலில் வீரகேசரி வார இதழின் பிரதான செய்தியாக 20க்கு எதிராக சபையில் வாக்களிப்போ, வர்த்தமானியில் பிரசுரித்தால் வழக்கு, அமைச்சர் ஹக்கீம் அதிரடி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பல சிறுபான்மை கட்சிகளினதும் சிறு கட்சிகளினதும் எதிர்பார்ப்பையும் மீறி 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் பாராளுமன்றத்துக்கு கொண்டுவரப்படுமானால் அதற்கு எதிராக நாம் வாக்களிப்போம். மேலும் இதே வடிவில் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுமானால் நாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நகர அபிவிருத்தி, நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். மாத்தளை நகர அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் மாநகர சபை கேட்போர் கூடத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் ஹக்கீம் இதனை தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, லண்டன் ரகசிய பேச்சுக்களில் நடந்தது என்ன விளக்குகிறார் சுமந்திரன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. லண்டன் நகரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தேசிய பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் குறித்தோ சர்வதேச விசாரணை குறித்தோ லண்டனில் புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவது தொடர்பாகவோ பேசவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு தெரிவுக்குழு எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியினூடாக எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான வேட்புமனு தெரிவுக்குழுவானது எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அமைக்கப்படும் என ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய வீரகேசரியின் மற்றொரு செய்தியை பார்த்தமேயானால், வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தொகுதிகள் குறைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 237ஆக உயர்த்தும் வகையில் அமைந்துள்ள புதிய தேர்தல் முறையானது தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. அந்த வகையில் தொகுதிகளின் அடிப்படையில் 145 எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இது எந்த வகையிலும் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதாக அமையக்கூடாது. அவ்வாறு அமையும் பட்சத்தில் நாம் இதனை ஏற்க மாட்டோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தலின் பின் ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்க ஒப்பந்தம் ஏதுமில்லை, ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தலைவர்களுக்கு தெரிவிப்போ என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்குவது தொடர்பாக எவ்வித ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவர்களிடம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தமேயானால், தொகுதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும், இன்றில் தேர்தல் முறையை மாற்றக்கூடாது, மலையக கட்சிகள் வலியுறுத்து என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தொகுதி வாரியாக 145 எம்பிக்களை தெரிவு செய்யும் வகையிலான புதிய தேர்தல் முறை யோசனை அடங்கிய 20வது திருத்தச் சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொகுதி வாரியாக தெரிவு செய்யப்படும் எம்பிக்களின் தொகை மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். இன்றில் தற்போது நடைமுறையில் இருக்கும் விகிதாசார தேர்தல் முறையின்படியே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என மலையக கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளதாக இச்செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய வீரகேசரியின் பிரதான புகைப்படமாக கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று நடைபெற்ற போது புனித அந்தோணியாரின் திருச்சொரூபம் வீதி உலா வருவதை இன்றைய வீரகேசரி பிரதான புகைப்படமாக வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் வார இதழின் பிரதான செய்தியாக, எம்பிக்கள் தொகையை 225க்கு மேல் அதிகரிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி கடும் எதிர்ப்பு, பாராளுமன்றத்தை உடன் கலைக்குமாறு கோருவதற்கும் தீர்மானம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. புதிய தேர்தல் திருத்தத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 225க்கு மேல் அதிகரிக்கும் யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இதேவேளை பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துவதற்கு அந்த கட்சி தீர்மானித்துள்ளதென இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, வெள்ளைவான் கடத்தல்களை விசாரிக்க புதிய ஆணைக்குழு, கருணா, பிள்ளையான், டக்ளஸ் மீதும் விசாரணை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் காணாமல் போனோர் ஆணைக்குழு பரிந்துரைக்கமைய 5 பேரடங்கிய விசாரணை குழு ஒன்று ஜனாதிபதியால் நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் ஆணைக்குழுவின் ஊடக செயலாளர்
கேலி தெரிவித்தார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொக்கிலாய் விகாரை அமைப்பு உடனடியாக இடைநிறுத்தம் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. கொக்கிலாய் பகுதியில் தனியார் காணியில் அத்துமீறி கட்டப்பட்டு வந்த விகாரை அமைக்கும் பணி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். காணி பிணக்குகளை தீர்க்கும் பொருட்டு வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவில் இடம்பெற்ற காணி அமைச்சின் உயர் அதிகாரிகளின் நடமாடும் சேவையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோமவன்சவின் புதிய கட்சி 27 என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஜேவிபியின் முன்னாள் தலைவரும் தற்போது அக்கட்சியிலிருந்து விலகியவருமான சோமவன்ச அமரசிங்க எதிர்வரும் 27ஆம் தேதி புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக சோமவன்ச தரப்பு சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தமேயானால் 2வது அறிக்கையை ஜெனீவாவில் சமர்ப்பிக்க உள்ள ஆணைக்குழு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் காணாமல் போனோர் ஆணைக்குழுவின் 2வது உள்ளக விசாரணை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் ஜெனீவாவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என அறிய முடிகின்றது. இலங்கையில் நடந்த யுத்தம், கடத்தல், யுத்த குற்றம், காணாமல் போதல் உள்ளிட்ட முதற்கட்ட உள்ளக விசாரணை அறிக்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் 2வது உள்ளக விசாரணை அறிக்கையும் தயாராகி வருவதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் மட்டும் பிரச்சினைகளை தீர்த்துவிட முடியாது என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 225 237 வரை அதிகரிப்பதனால் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகள் தீராது என்று தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடகிழக்கு தமிழ் மக்கள், மலையக தமிழ் மக்கள், தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வினை எட்டாது, பாதிப்புகள் வரக்கூடிய மாகாணத்தில் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாது, முன்னர் இருந்ததை போன்று இருக்க வேண்டும் என தெரிவித்தார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுபான்மையின கட்சிகள் கொழும்பில் இன்று சந்திப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. 20வது திருத்தச் சட்டம் மூலம் குறித்து சிறுபான்மை மற்றும் சிறிய கட்சிகளின் முக்கிய கூட்டம் ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பில் இடம்பெற உள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமையகத்தில் இடம்பெறும் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தெரியப்படுத்தப்படும் என இச்செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்துமேயானால் 20வது தொடர்பாக கலந்துரையாட 16 கட்சித் தலைவர்கள் கூட்டம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. உத்தேச தேர்தல் மறுசீரமைப்பான 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களின் விசேட கூட்டம் ஒன்று எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் ஆணைக்குழு விசாரணை திருகோணமலையில் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் ஆணைக்குழுவின் மக்கள் சந்திப்பும் முறைப்பாடுகளை பதிவு செய்யும் அடுத்த அமர்வும் இம்மாதம் 27 முதல் 30ஆம் தேதி வரை திருகோணமலையில் நடைபெற உள்ளதென ஆணைக்குழுவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் 500 பக்க அறிக்கை ஐநாவில் சமர்ப்பிக்கப்படும் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. இறுதிப் போரின் போது இலங்கை படையினரால் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழு தனது விசாரணை அறிக்கையை ஜூலை மாதம் இறுதியில் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளது என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி வார இதழின் பிரதான செய்தியாக இனவாத ஒப்பாரி வைப்போருக்கு அரசின் அணுகுமுறை தக்க பாடம், புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பான கூற்றை வரவேற்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. புலம்பெயர் தமிழர்கள் பயங்கரவாதிகள் அல்லர் என்று அரசு பகிரங்கமாக அறிவித்துள்ளதை மனதார வரவேற்கின்றோம். புலம்பெயர் தமிழர்களுடன் இந்த அரசு மனம் விட்டு பேச முன்வந்துள்ளமை மிகவும் முற்போக்கான செயலாகும். மைத்திரி அரசின் இந்த முன்னேற்றமான நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு அவருடன் சேர்ந்து ஒப்பாரி வைக்கும் இனவாதிகளுக்கும் தக்க பாடமாகும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் டிசம்பர் மாதம் புலம்பெயர் சமூக விழாக்கள், வெளிவிவகார அமைச்சர் மங்கள அறிவிப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் ஏற்பாட்டில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கையின் பல பாகங்களிலும் புலம்பெயர் சமூக விழாக்கள் நடத்தப்பட உள்ளன என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர சபையில் அறிவித்தார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்துமேயானால் சர்ச்சைகளை தவிர்க்கவே திரைமறைவு பேச்சுக்கள், லண்டன் கலந்துரையாடல் பற்றி இவ்வாறு கூறுகிறார் சுமந்திரன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியை நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தோம்.
சுதந்திர கட்சி வேட்பாளர்களாக 4 முன்னாள் முதலமைச்சர்கள் என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர்களாக களமிறங்குவதற்காக 4 முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் அக்கட்சிகளின் தலைமை பீடத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுடரொலியின் மற்றொரு செய்தியை பார்த்துமேயானால் களுகங்கையில் மூழ்கி 3 சாவு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. களுத்துறை உகுலப்பொட என்னுமிடத்தில் களுகங்கை கிளையாற்றில் மூழ்கி 3 உயிரிழந்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆற்றில் குளிக்கச் சென்ற போதே இவ்வாறு நீரில் மூழ்கி 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்துமேயானால் தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் ரணிலே தொடர்ந்தும் பிரதமர், அமைச்சர் சஜித் ஆரூடம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தல் எப்படி இருந்தாலும் இன்று போல் என்றும் ரணிலே இந்நாட்டின் பிரதமராக இருப்பார் என வீடமைப்பு மற்றும் சமூர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றப்பட்ட 20 கூட திருப்தி இல்லை, தமிழ் கூட்டமைப்பு தெரிவிப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்திகளை நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப வார இதழின் பிரதான செய்தியாக பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை காரணமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பிளவுபடும் அபாயம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை காரணமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் பிளவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய செய்திகள் யாவும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்த செய்திகளாகவே வெளிவந்துள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சண்டே டைம்ஸ் வார இதழின் பிரதான செய்தியாக கிளைபோசேட் இறக்குமதிக்கு தடை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் கிளைபோசேட் என்ற இரசாயன உள்ளீட்டு பொருளை இலங்கை அரசாங்கம் தடை செய்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நிதி அமைச்சரால் கையெழுத்திட்டு வெளியிடப்பட்டுள்ளது என செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை மீறி நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் கிளைபோசேட் உள்ளீடுகளை பறிமுதல் செய்யவும் திருப்பி அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளைபோசேட் உள்ளீடுகளால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏனைய செய்திகள் யாவும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தவையாகவே வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி வார இதழின் பிரதான செய்தியாக போர்க்குற்ற அறிக்கை ஜூலையில் மைத்திரியிடம் சமர்ப்பிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நடவடிக்கை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்திகளை நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தோம். ஆகையால் மேலும் ஒரு செய்தியை பார்த்துமேயானால் புதிய அரசின் வேலை திட்டத்தால் புலிகள் மீண்டும் எழுச்சியடைவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. புதிய அரசாங்கத்தின் அண்மைக்கால வேலை திட்டங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் எழுச்சி பெறச் செய்யும் என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் பொது தேர்தலில் பிரதம மந்திரி வேட்பாளராக தன்னை போட்டியிட கோரும் மக்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக விகாரையில் பிக்கு தீமூட்டி தற்கொலை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அம்பலங்குடை பிரதேசத்தில் உள்ள விகாரையில் தேரர் ஒருவர் தனது காவியுடையின் மீது தீமூட்டி தற்கொலை செய்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் வார இதழின் பிரதான செய்தியாக உள்ளக விசாரணை பயனற்றது, கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இதற்கு சான்று என்கிறார் சுரேஷ் எம்பி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பான சர்வதேச பொறிமுறை எல்லாம் இருந்தாலும் கூட உள்ளக விசாரணை என்பது எந்த விதத்திலும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூற முடியாது. இந்த உள்ளக விசாரணை பிரயோசனமற்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக சர்வதேச சமூகத்துக்கு கூறிக்கொள்கிறோம். நாம் கடந்த காலங்களில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவற்றுக்கு சான்று என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய செய்திகள் யாவற்றையும் நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தோம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியிருந்த மும்மொழி வார இதழ்களின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.